அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஜூன் 2ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு என்எஸ்சிக்கு எச்சரிக்கை கொடுக்க நினைக்கும் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வச்சுருக்கிறோம். காரணம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு மிக முக்கிய காரணம், இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு, நல்ல வித்தை காட்டுறாரு அப்படின்ட்டு. ஆம், இந்த வித்தை நம்ம காட்டினதோட விளைவு மிக அருமையான பதிவு. பிரதிபா அப்படிங்கிறவங்க கொடுத்துருங்க பதிவில் பார்த்திங்கன்னா, இந்த வாரம் வீக்லி ரேஞ்ச் ஒன்லி 178 பாயிண்ட்ஸ் பிகாஸ் லோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இதுதான் மிக மிக முக்கியம். இந்த மாற பதிவுகள் தான் நான் எதிர்பார்ப்பது. ஒருவருடைய பதிவு நல்ல வித்தை காட்டுறாரு அப்படின்னா அந்த வித்தைக்கு கிடைத்த பரிசு இந்த பதிவு. அதனால் அவருக்கு மிக்க நன்றி. ஏன்னா இந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயம் தெரிந்தாதான் நம்ம வியாபாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ மார்க்கெட் அதிகபட்சமாக நம்மளுக்கு வால்டைல் மார்க்கெட்டில் இருக்குமா இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குமா அப்படிங்கிறதை இதன் மூலியம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சூழ்நிலையில் இம்ப்ளைடு வால்டி லோவாக இருக்கிறனால ரேஞ்ச் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பதிவு அவர் கொடுத்ததுனால அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு பங்கு சந்தையில் அனைவருமே பங்கேற்பது என்னென்னா மார்க்கெட் ஏறும் இறங்கும். அப்போ ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு வியாபாரம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ இந்த சந்தையில் என்னென்னா ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும்போது, மார்க்கெட்டோட மொமெண்டம் கம்மியாக இருக்கும்போது நிறைய பேர்த்தோட ஆப்ஷன் ப்ரீமியம் என்ன ஆகும்னா டிகேக்குள்ளே மாட்டிக்கும். அதாவது ப்ரீமியம் கரைதலுக்குள்ளே மாட்டிக்கும். அப்போது புதியவர்கள் தெரியாது, நம்ம என்ன ஐ டீம்னா என்ன, ஓ டீம்னா என்ன, ஏ டீம்னா என்ன தெரியாது, நம்ம டைம் வேல்யூன்னு என்ன தெரியாது. சும்மா ஒருவர் இந்த ப்ரீமியத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் சொல்லிட்டே போதும், அதை கண்மூடித்தனமாக வாங்கிடுவாங்க. ஆனால் என்ன எதற்குன்னு தெரியாது. அப்போது நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு. இப்போ சமீப காலத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 மாதத்திற்கு மேலே சொல்லலாம், நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கிறதுனால மொமெண்டம் இல்லை. இம்ப்ளைட் வாலிட்டி லோவாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் நம்மளுக்கு பெரிதாக அமையவில்லை. நம்மளுக்கு இயர்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, எல்லா கம்பெனிஸ் இது பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் செஷனில் கூட நம்மளுக்கு அது பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணல அப்படிங்கிறது மிக மிக பெரிய வருத்தம். அப்போது என்எஸ்சிக்கு எதுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னா, நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் ஏதாச்சும் அமைந்தால் மார்க்கெட்டில் ஹெட்ஜிங் அதிகமாக செய்யணும். அப்படிங்கும்போது இந்த இம்ப்ளைடு வாலிட்டி என்எஸ்சி அதிகரிப்பாங்க. அப்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் விலை நம்மளுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ப்ரீமியம் விலை அதிகரிக்கிறதுனாலே மூமெண்ட் வந்தே ஆகணும். அந்த மூமெண்ட் வரும்போது தான் அந்த டிகேக்குள்ளே கொண்டு போக முடியும். இப்போது மூமெண்ட் இல்லாமல் டிகே நடக்குது, அந்த டயத்தில் மூமெண்ட்டோட டிகே நடக்கும். அப்போது ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மிக 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 ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாங்கினா உடனே ப்ராஃபிட் வரணும், ஒன்று விற்றா உடனே ப்ரீமியம் கரையணும். அந்த அளவுக்கு மூமெண்ட் எப்போ இருக்கோ அப்போ தான் ஒரு ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பயனாக இருக்கும். அதனால் அதனை உணர்ந்த பதிவு அப்படிங்கிறதுனால பிரதிபா அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு இந்த வாரத்தோட துவக்கம் 18,619. அப்போது இந்த வாரத்தோட ஹையை நம்ம பார்த்தது 18,662. இந்த வாரத்தோட லோ அப்படின்னு பார்த்தா 18,464. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 200 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் சந்தை இருந்துள்ளது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருகிறது. அப்போ இந்த 200 புள்ளி தான் மூமெண்ட்டுங்கும்போது இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் நினச்சி பாருங்கள், 18,450 18,650 இருக்கிற ஸ்ட்ரைக் தான் ஐடிஎம் டு ஏடிஎம் ஓடிஎம் அனைத்து விதமும் கலந்ததாக இருந்திருக்கும். அப்போ ஆக்டிவாக இருந்தது இந்த ஸ்ட்ரைக் மட்டும்தான் இருக்கும். அப்போ இதுதான் நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோன் அப்படின்னே புரிந்து கொள்ளலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். அதில் என்ன கொடுத்துருந்தோம்,
இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் க்ளோசிங் அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு இருந்தது. இன்றைக்கி நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து அதிகமாக ரியாக்ட் பண்ணுச்சு. நிஃப்டி ஏறதை விட பேங்க் நிஃப்டி ஏற்றம் அதிகமாக இருந்திருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நேற்று வீழ்ச்சியை இன்றைக்கி அது சரி கட்டுதலுக்காக அமைந்தது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகும்னா, இப்போ மார்க்கெட் உச்சாணி கொம்பில் உள்ளது. உச்சாணி அப்படின்னா அதிகபட்சம், அதாவது ஹையில் இருக்குது. இந்த ஹையில் மார்க்கெட் வந்துட்டு சைடுவேக்குள்ளே போகக்கூடாது. சைடுவேக்குள்ளே போச்சுன்னா இரண்டு பக்கமும் நல்ல வாய்ப்பு. ஒன்று ஏறுமுகத்திற்கும் வாய்ப்பு, இறங்கு முகத்திற்கும் நல்ல வாய்ப்பாக அமையக்கூடிய சந்தை மிக விரைவில் வரப்போகிறது அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை வந்து லைஃப் ஹைனா நம்மளுக்கு 52 வீக் ஹையை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதற்கப்புறம் மொமெண்டம் வரல. அந்த மொமெண்டம் வரலன்னா காரணம் எந்த கால் செல்லரும் சந்தையை பயப்படவில்லை. ஏன்னா மார்க்கெட் மேலே போகும்போது கால் செல்லர் பயப்படணும். ஆனால் கால் செல்லர் பயப்படாமல் அப்படியே தில்லாக இருக்கிறாங்க. அதாவது அவர்கள் பயமே இல்லை அப்படின்னா அப்போ அவர்கள் பயப்படணும். அவர்கள் பயந்தால்தான் சந்தை மேல் நோக்கி செல்லும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதற்கு உகந்த சந்தையாகத்தான் இருக்கிறது. ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வந்து நம்மளுக்கு 18,534 இருக்காங்க. ஃப்யூச்சர் வந்து 18,600. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகளுக்குண்டான ப்ரீமியம் இருக்குது. அப்போ இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் வரல. அப்போ இது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்யுங்க. இப்போ சந்தை வந்துட்டு 18,500 புட் 18,600 கால், இது ஸ்ட்ராங்கலாகவே தான் இருக்குது. இது மாற்றமே இல்லை. அப்போ இதனுடைய 2 ப்ரீமியம் இப்போ சேர்த்துனா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 புள்ளிகள் நம்மளுக்கு வரும். அப்போது 18,380 இருந்து 18,720க்குள் சந்தை இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதில் 18,500 18,600 நம்ம சொன்ன 18,550 நடுநிலையாகவும் 18,500 போட்டு 57 18,440 18,600 கால் 66 18,666 சந்தையோட ரேஞ்ச் இதற்குள் தான், இதை மையமாக வைத்து தான் இருக்க போகிறது. இதுதான் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட்டில் லோயர் வேல்யூம் அர்த்தம். அப்போ லோயர் வேல்யூமில் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக அமைவதற்குண்டான வாய்ப்பு 80% இருக்காது. 20% மட்டும் என்ன வேணாலும் நடக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இங்கே வந்து நம்ம எது நடக்காதுன்னு சொல்கிறோமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸை மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் 80% ஒரு ட்ரெண்டிங், அதாவது பெரிய ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக அமையக்கூடான வாய்ப்புகள் கிடையாது. வால்டைல் மார்க்கெட்டாக இருக்கத்தான் அதிகமாக வாய்ப்பாக இருக்கும். அந்த வால்டைலும் மிக ஒரு ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்லோ மோஷன் பிரேக் அவுட் எப்படி இருக்க முடியும்? ஒரு ஹை ப்ரெஷர் பிரேக் அவுட்டுக்கும் ஸ்லோ மோஷன் பிரேக் அவுட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த ஸ்லோ மொமெண்டம் பிரேக் அவுட்டில் நம்ம சொல்கிற பிரேக் அவுட்ஸ் நம்ம எங்கே வந்துட்டு பை பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அதுதான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸாக இருக்கும். எங்கே நம்ம செல் பண்ணலான்னு நினைக்கிறோமோ அதுதான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸாக இருக்கும். அந்த இடம் தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அப்போ நம்ம வியாபாரம் மாற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். எங்கே பை பண்ணலான்னு இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், நம்ம செல் பண்ணணுங்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். 18,473 டு 18,642க்குள்ளே சந்தை இருக்க போகிறது. வால்டைல் செஷன் அப்படிங்கிறது இந்த தான். மார்க்கெட்டோட வைட் ரேஞ்ச்னா 18,381 டு 18,719க்குள்ளே இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 18,621 18,642 18,666. சப்போர்ட் லெவல் 18,499 18,473 18,443 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வாரத்தோட துவக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 44,276க்கு, இப்போ க்ளோசிங் பார்த்திங்கன்னா 49,937க்கு. அப்போது வீக்லி ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதனுடைய ஹை அப்படின்னு பார்த்துட்டா 44,498 அப்படிங்கிறது நம்மளுக்கு வர்த்தகம் ஆகிருக்கு. இந்த வாரத்தோட லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா 43,706. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 700 புள்ளிகள் 800 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் சந்தை இருந்துள்ளது. இதுலேயும் ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்தா சற்று நம்மளுக்கு வந்துட்டு க்ளோசிங் வந்து நம்மளுக்கு 43,937, ஃப்யூச்சர் வந்து 44, இப்போ 100 பாயிண்ட்ஸ். ஆனால் நிஃப்டியோட ரேஷியோ ஃப்யூச்சருக்கும் பேங்க் நிஃப்டியோட ஃப்யூச்சர் ரேஷியோக்கும் வித்தியாசம் இருக்குது.
நிஃப்டியோட அதில் 100 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டிலே 100 பாயிண்ட்ஸ் நியர் தான் ப்ரீமியம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நெருடல், இதுவும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஸ்ட்ரேடல், மார்க்கெட்டில் 44,000 கால் அண்டு புட் ஒரு ஸ்ட்ரேடல் இருக்காங்க. அப்போ இதனுடைய 2 ப்ரீமியம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 500 புள்ளிகள் இருக்குது. அப்போ மார்க்கெட் 43,500 44,500 உட்பட்டு இருக்கும். 44,000 அப்படிங்கிறது நடுநிலையாக இருக்கும். 44,000 புட் 270 போது 44,730 அப்படிங்கிற ரேஞ்ச். அடுத்தது 44,237 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். இதுலேயும் இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக தான் இருக்குது. எப்போவுமே நீங்கள் சராசரியாக பார்த்தா 15 இருக்கணும். 15க்கு மேற்பட்டு இருந்தால் ஒரு நியூஸ் பேஸ்டு பெரிய மார்க்கெட்னு சொல்லலாம். 15க்கு உட்பட்டு இருந்தால் ஒரு நியூஸ் பேஸ்டு இல்லாத மார்க்கெட்டாக இருக்கும். இதனுடைய குறிகளின்னு பார்த்துட்டா 43,730 டு 44,237, வைட் ரேஞ்ச் 43,493 டு 44,507 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 44,066, 44,237, 44,569. சப்போர்ட் ப்ரைஸ் 43,899, 43,730, 43,402 இருக்கும். அப்போது சந்தையை நாம் ஆய்வு செய்யணும். நம்ம வரைபடத்து மூலியமாகவே நிறைய பேர் வந்து இதனை ஆய்வு செய்வது வந்து பார்த்திங்கன்னா வரைபடத்து மூலிமா. அப்போது வரைபடம் மட்டும் இல்லாமல் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி அமைக்கிறாங்கன்னா இது போல் கணக்கீடு தான். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் RSI MACD இதெல்லாம் என்ன ஒரு கணக்கீடு தான். அந்த கணக்கீடு தனித்தனியாக நம்ம புரிந்து கொண்டால் தான் இதனுடைய அர்த்தங்கள் புரியும். இதைத்தான் நம்ம விளக்கிட்டுருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டன்ஸ் நீங்கள் கொடுக்க தான் இந்த சேனல் வந்து யூடியூப் அல்காரிதம் படி நிறையா ப்ரொமோட் ஆகும். அதனால் அதற்கு இந்த சேனலுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் வந்து லைக் பட்டன்ஸை நிறையா கொடுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அழுத்தம் கொடுக்க வேண்டாம், ஒரே ஒரு முறை மட்டும் அழுத்தம் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.